ரொம்ப அருமையா இருக்குல்ல அந்த இடம். சந்தோஷமா ஆண்டோடைய சிருஷ்டிப்பே ஒரு பெரிய அழகுதான். இயற்கை மனிதர்கள் சொல்லுவாங்க. ஆனால் அது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். மனிதர்கள் சந்தோஷப்படணும், மகிழ்ந்து இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி மலை பிரதேசம் வரும்போது இயற்கை காட்சியை பார்க்கும்போது உள்ளத்துல இனம் புரியாத ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி, ஆறுதல் உண்டாகும். என்னால் இதை சிருஷ்டித்த தேவன் மனிதர்கள் மேல வைத்த அன்பினால நம்ம மகிழ்ந்திருக்கும்படிக்கு அதை செய்கிறார். கர்த்தரை தியானிப்பது ஒரு இனிமையான ஒரு அனுபவம், ஒரு பெரிய மகிழ்ச்சியை நமக்குள்ளே கொண்டு வரும் என்பதாய் இந்த அனுபவத்தை எழுதுகிற ஒரு தேவ மனிதர் சொல்லுகிறார். ஒரு சமயம் நான் ட்ரெயின்ல பிரயாணப்பட்டு கொண்டிருந்த போது பிரபலமான ஒரு மனிதர் அதே ட்ரெயின்ல பிரயாணப்பட்டு கொண்டிருந்தார். அவர் பிரபலமானவர் மாத்திரமல்ல, பெரிய கோடீஸ்வரர். அதனால ஒரு பெரிய பிரபலமான பெயர் புகழ் இருந்தது, பணம் இருந்தது. அவர்கிட்ட பேசிக்கொண்டே வரும்போது சொன்னார், பிரதர், எனக்கு இவ்வளவு பேர் புகழ் இருக்குது, பணம் இருக்குது, கோடிக்கணக்கா பணம் இருக்குது. ஆனா இதெல்லாம் விட எனக்கு சந்தோஷம் என்னன்னா, அதிகாலையில் எழும்பி அவருடைய வசனத்தை தியானித்து இயேசுவை நினைத்து நான் துதிப்பேன் பாருங்க. அது ஒரு இனிமையான நேரம் போறதே தெரியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் காலையும் நான் அவரை சந்திப்பது, அவரை தியானிப்பது, அதுலதான் உண்மையான சந்தோஷம், மன மகிழ்ச்சி இருக்கிறாரு என்பதாயோடைய அனுபவத்தை சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு பேர் புகழ் பணம் உள்ள மனுஷன் அது மேலதான நாட்டம் இருக்கும் என்று அவர் சொன்னார். இதெல்லாம் சந்தோஷம் இல்ல, ஆண்டவருடைய இயேசுடைய பிரசன்னத்துல இருக்கிற அந்த மகிழ்ச்சி தான். அதனால அவருடைய பிரசன்னம் தான் அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க. அவரை தியானிப்பாரு. அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை தியானித்து துதிக்கும் போது உள்ளத்துல பெரிய மகிழ்ச்சி வரும் பாருங்க. ஆனால் தான் தினமும் அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். அதிகாலை எழும்பி வசனத்தை தியானித்து இந்த வேதாகமத்துல சொல்லப்பட்ட இந்த தேவனை அவருடைய மகத்துவத்தை தியானிச்சாலே உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். துக்கங்கள் மறைஞ்சிரும், ஒரு மன மகிழ்ச்சி உண்டாயிரும். எப்பவும் நீங்க சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்களா? அந்த ஆண்டவரை தியானிச்சு பாருங்க, உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி வந்துவிடும். ஆண்டவரே, இந்த மகனுக்கும் இந்த மகளுக்கு அந்த உண்மையான சந்தோஷத்தை தாரும். கர்த்தரை தியானிக்கிற தியானமே இனிமை என்பதை உணர்ந்து கொள்ள செய்யும். அந்த இனிமையான அனுபவத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.